கடந்த 2 வாரங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தை ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது கடந்த 26ஆம் தேதி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய செல்போன் தொலைச்சிட்டுன்னு சொல்லி அதிலிருந்து தொடர்ச்சியாக 2 குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, எங்க மீனவ சமூகத்தை சார்ந்த அரசியல் ஆளுமைகள் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வராங்க. இது கடந்த 2-3 முறை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக இந்த செய்தி பரவி கொண்டே இருக்கிறது. இது எங்க நீரோடியிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் வாழக்கூடிய எங்க பாரம்பரிய பரதவ மீனவ சொந்தங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் எங்கள் மீனவ சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை சார்ந்தவர் எங்கள் மீனவ சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். கடந்த 1 வாரத்துக்கு முன்பு காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே நபர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த குற்றம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து காவல்துறை கண்காணிப்பாளரை மீண்டும் சந்திக்கிறாங்க. மீண்டும் மறுபடியும் அதுல இருந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வலைகள் பின்னப்பட்டு இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம். இதுல முழுக்க எங்க மீனவ சமூகத்தை குறிவைத்து சமீப காலங்களில் எங்க மீனவ சமூகத்தை குறிவைத்து யாரோ ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த சதி செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் உரிய விசாரணை நடத்தி உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இவர்கள் குற்றம் சாட்டுவது எல்லாருமே சாதாரண மனிதர்கள் இல்லை. எல்லாரும் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் ஒரு வழக்கறிஞர், இன்னொரு அமைச்சர், அவங்க இந்த தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய எங்க சமூகத்தினுடைய ஆளுமைகளை திட்டமிட்டு இவர்களை முடக்க வேண்டும் என்ற எந்த நோக்கத்தோடு இந்த செய்திகளை தொடர்ச்சியாக பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதை எங்களது பாண்டியாபதி பரதவள சங்கம் முதலில் வன்மையாக கண்டிக்கிறது. நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தப்பு நடந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அது அரசு, காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. தனிநபர்கள் தாக்குதல், அரசியல்ல வளர்ந்து வந்திருக்காங்க, இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. இவங்களை தனிநபர் தாக்குதல், யாரோ இந்த நபர்களுக்கு பின்னாடி இருந்து சூழ்ச்சியா சதி வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உடனடியாக தமிழக காவல்துறை இது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்களது பாரம்பரிய மீனவர் சங்கங்களை அனைத்தையும் இணைத்து சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதனால காவல்துறை அதிகாரிகளும் சரி, தமிழக அரசும் சரி, இதற்கு உடனே தீர்வு காண வேண்டும். ஆட்சியர் அவர்களும் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் நாளை காலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு புகார் மனு அளிக்க உள்ளோம். தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, இதில் சுணக்கம் இல்லாமல் விரைவாக, ஏன்னா இது தொடர்ச்சியா இந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு. பத்திரிகைகள்ல, சோசியல் மீடியால, யூடியூப் சேனல்ல, டிவி சேனல்கள்ல இப்படி பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு தனிநபர் தாக்குதல் மாதிரி இதை நாங்க பாக்குறோம். எங்க சமூகத்தின் மீது உள்ள தாக்குதலாக தான் நாங்க பாக்குறோம். சமீப காலங்களில் தொடர்ச்சியா இந்த 1 மாதமாக எங்க சமூகத்தினுடைய அரசியல் ஆளுமைகள் மீது சம்பந்தம் இல்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை, சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். எங்கள் சமூக மக்களுக்கு, எங்கள் சமூக ஆளுமைக்கு எதிராக எந்த ஒரு தவறான நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாய சங்கங்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை திட்டமிடுவோம். நாங்கள் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த விஷயம் தொடரக்கூடாது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தப்பு செய்தவர்களை நாங்கள் தப்பிக்க விடுறதுக்கு எப்பவும் சொல்றதில்லை. தப்பு செஞ்சா அவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். அது அரசு நடவடிக்கை எடுக்கும். சம்பந்தமில்லாத
உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்கள திட்டமிட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்குள்ள உள்ள சூழ்ச்சியை உடனடியாக காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுபிடித்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மீனவ சமூக மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நன்றி.